அடுப்படி கைமணத்தில் நான் இன்றைக்கி கும்பகோணம் ஸ்பெஷல் கொஸ்து செய்ய போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 4 பெரிய வெங்காயம் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு உருளைக்கிழங்கு, தக்காளி ஒரு 5 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இது ஃபஸ்ட்டு தண்ணி 2 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி வச்சு வேக வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். இது மாதிரி வந்துடும். இதை தோலை எடுத்துகிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். தாளிக்கிறதுக்கு கடுகு 1 ஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூன், பெருங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் சைஸ் பெருங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டால் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும், ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய், கொத்தமல்லி கொத்து ஒரு 4 கொத்து வேணும், ஒரு 2 கொத்து கருவேப்பிலை. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அந்த கடுகோடையே இந்த பெருங்காயம் உளுந்தையும் போட்டு கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு செவந்து வரும்போது இந்த வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம், அந்த உருளைக்கிழங்கு எல்லாம் நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அதில் போடணும். ஃபஸ்ட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் போடணும். கொஞ்சம் வதங்கின பிறகு இந்த உருளைக்கிழங்கு அரிஞ்சு வச்சுருக்கதையும் போட்டு அந்த எண்ணெயிலேயே அதை வதக்கணும். கருவேப்பிலையை அதில் போட்டுடணும். நம்ம தேவைக்கேற்ப வெங்காயம் தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உருளைக்கிழங்கு மட்டும் நான் இப்போ போடுறேன். ஒரு ஹாஸ்டல் வைக்கிறதோ இல்லை நிறையா ஃபங்க்ஷனுக்கு நிறையா செய்யணுமோ அப்படின்னா கொஞ்சம் கத்திரிக்காய் நிறையா அரிஞ்சு போட்டுக்கிட்டோன்னா இன்னும் நிறையா இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் செவக்கணும். வெங்காயம் செவந்த பிறகு அதுக்கு பிறகு இந்த உருளைக்கிழங்கு போடணும். இந்த நைஸாக அரிஞ்சு வச்சுக்கிற இந்த உருளைக்கிழங்கையும் போட்டோன்னா இதோடையே சேர்ந்து வதங்கும். இப்போ நல்லா உருளைக்கிழங்கு வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுறேன். போட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேகணும். இப்போ இந்த வெங்காயம் உருளைக்கிழங்கு எல்லாமே வெந்துருச்சு. இப்போ மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அதையும் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பிசைஞ்சு வச்சுருக்க தக்காளியையும் அதில் போடணும். போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கணும். அந்த மிளகாத்தூள் வாசனையெல்லாம் போகணும். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி வச்சு வேக வைக்கணும். கொஸ்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டில் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு இட்லி மாவு கரைச்சி ஊற்றணும். அப்போ தான் திக்காக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் பச்சை கொத்தமல்லி லாஸ்ட்டில் போடணும், அப்போ தான் வாசனையாக இருக்கும். அப்புறம் நல்லெண்ணெய் ஒரு 1/2 ஸ்பூன் லாஸ்ட்டில் போட்டால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். கொஸ்து ரெடி ஆயிடுச்சு. இட்லியில் தொட்டு சாப்பிட்றத விட இது மாதிரி ஊற்றி சாப்பிட்டோன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். புளிப்பு அதிகமாக வேணும்னா ஒரு ஸ்பூன் புளி கரைச்சி லாஸ்ட்டில் கொதிக்கும்போது ஊற்றிக்கலாம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.